வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எம்கே. இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் தாத்தையங்கார்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட பில்லாதுறை, வடமலப்பட்டி, என் கருப்பம்பட்டி என்கின்ற நாப்பட்டி ஆகிய 3 கிராமங்களுக்கு சொந்தமான செல்லாண்டி அம்மன் கோவில் தேர் திருவிழாவுக்கு தான் நாம் வந்திருக்கோம். ஏற்கனவே நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனல் மூலியமாக செல்லாண்டி அம்மன் கோவில் தேர் திருவிழாவோட நிகழ்ச்சிகளை பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4ன்னு 4 வீடியோக்களை போட்டிருக்கோம். இப்போ நாம் பார்க்க போகிறது 5வது வீடியோ, பகுதி 5. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொயவர் வீட்டில் தான் இருக்கும். அதாவது கொசமை வீடுன்னு சொல்லுவாங்க, வேளார் வீடுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துல தான் இருக்கும். இங்கேருந்து நம்ம 2வது காப்புக்கான அந்த திருவிழாவானது தொடங்க இருக்கின்றது. நாம் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது 7 கன்னிமார்களுடைய சிற்பங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த 7 கன்னிமார்களுடைய சிற்பங்கள் 2 இருக்குது. அவங்களுக்கு காவலாக இருக்கக்கூடிய அந்த பூதங்கள் 4 இருக்குது. இந்த ஒன்று பார்த்திங்கன்னா கன்னிமார் தோப்புலையும், இன்னொன்று பார்த்திங்கன்னா உடப்பான் கருப்பண்ணசாமி கோவில்லையும் வைப்பாங்க. இதில் கருப்பண்ணசாமி குதிரையில் வருவது போன்ற ஒரு பொம்மை பண்ணியிருக்காங்க. அது உடப்பான் கருப்பண்ணசாமி கோவிலில் வைப்பாங்க. இன்னொன்று வெறும் குதிரை மட்டும் இருக்கிறது பார்த்திங்கன்னா செல்லாண்டி அம்மன் கோவிலில் வைப்பாங்க. இப்போ இந்த பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்து கண் திறக்க போகிறாங்க. களிமண்ணால் செய்யப்பட்ட இந்த தெய்வங்களுக்கு உயிர் கொடுத்து கண் திறந்து கண்ணாடியால், அதாவது முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியால் அந்த முகத்தை காட்டி, பிறகு இங்கிருந்து பெரிய மாரியம்மன் கோவில் சென்று, பெரிய மாரியம்மன் கோவிலிருந்து செல்லாண்டி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு ஒவ்வொரு இடத்திலும் இந்த சிலையை வைப்பாங்க. இந்த தெய்வங்களை அழைத்து செல்லும் பொழுது முதலியார் தெருவில் அருள்பாலிக்கக்கூடிய செங்குந்தர் மாரியம்மன் திருக்கோவிலில் தேரோட தலை கலசங்கள் அங்கே இருந்து எடுத்து செல்லப்படும். காலகாலமாக இந்த முதலியார் சமூகத்தினருக்கு இந்த ஒரு பெருமை உண்டு. தேர் அலங்காரம் செய்யக்கூடிய அந்த பெருமையை இந்த முதலியார்கள் செய்வாங்க. இங்கிருந்து அழைத்து செல்லப்பட்ட இந்த கலசங்கள் பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு தேர் பூட்டி அங்கிருந்து செல்லாண்டி அம்மன் கோவிலுக்கு தேர் போக இருக்கின்றது. பெரிய மாரியம்மன் கோவிலில் தேரை அலங்காரம் செய்து அங்கிருந்து நம்ம செல்லாண்டி அம்மன் கோவிலுக்கு தேரை இழுத்து செல்லுவாங்க. இந்த தேர் செல்லாண்டி அம்மன் கோவிலுக்கு போன பிறகு யாகம் வளர்த்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓலை பிடாரி செல்லாண்டி அம்மனை தேரில் ஏற்றி இந்த ஊரை சுற்றி வரக்கூடிய அந்த நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம செல்லாண்டி அம்மன் கோவில் தேர் திருவிழாவை பகுதி 1, பகுதி 2 இப்படி ஒவ்வொன்றா பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம போட்டிருக்கிறது 5வது பகுதி. இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க அந்த வீடியோக்களை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். நம்ம தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் நம்ம செல்லாண்டி அம்மன் கோவில் தேர் திருவிழாவை முழுமையாக எடுத்து போடுறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். நம்மளுடைய சேனலை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பர்களே, நாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.
சத்தியாலு கண்டி மாறும் ஐயனார் படி வாசல் விட்டு இன்னைக்கு ஆகப்பட்டது மண்ணுடைய வீட்டுல போறது பூத்தமலை பெத்த போற நாடு செழிக்கணும், நல்ல மழை பெய்யணும், ஊரு செழிக்கணும், உத்த மழை பெய்யணும். ஆனா எங்க திருவிழாவை நல்லபடியா நடத்தணும். அதுக்கு நீ பக்கத்துடைய ஆண்டு செல்லாயும் உடப்பாந்துறையும் கன்னிவாரும் ஐயனாரும் பக்கத்துடையா இருந்து 6 குத்தம் 100 மழை செஞ்சிருக்க போதும் கொஞ்சம் மணி பொறுத்து நல்லபடியா திருவிழா ஓட்டுறது எல்லாயே உன்னை பொறுத்தது உடப்பாந்துறையே உன்னை பொறுத்தது எல்லாம் பாத்துக்கிறேன் என் கற்பனை அப்படியே வை அப்படியே அப்படியே ஒட்டாது அந்தந்த சிலைக்கு ஆள் கொஞ்சம் உட்காருங்க நீ மேலே நீ நவந்து நில்லுங்க அதை பிடிச்ச வலுவு பண்ணாதீங்க.
பில்லாதுரை பெரிய மாரியம்மன் கோவிலுக்கு நாம் வந்துட்டோம். செங்குந்தர் மாரியம்மன் கோவிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த கலசங்களை இப்போ அந்த கோவில் நிர்வாகத்தை சார்ந்தவர்கள் கொண்டு வந்து அந்த தேரில் ஒப்படைப்பாங்க. அந்த கோவில் சம்மந்தப்பட்ட ஆள் அந்த தேரை வந்து இப்போ முழுமையாக அலங்காரம் செய்து கலசங்களை பொருத்தி அந்த தேர் முழுவதும் அலங்காரம் செய்து இங்கிருந்து செல்லாண்டி அம்மன் கோவிலுக்கு எடுத்து செல்லப்படும். அங்கு சென்ற பிறகு யாகம் வளர்த்து அங்கே 2வது காப்பு கட்டி அதற்கு பிறகு அம்மனுக்கு, அதாவது ஓலை பிடாரி என்று சொல்லக்கூடிய அந்த ஓலை பிடாரிக்கு உயிர் கொடுத்து கண் திறந்து அங்கிருந்து அந்த அம்மன் மிக மேல தாளத்தோடு நம்ம தேரில் ஏறி உக்காந்து இந்த ஊரை சுற்றி வரக்கூடிய அந்த அற்புதமான காட்சி இனிமே பார்க்க போகிறோம். அந்த தேரில் ஏறி உக்காந்து இந்த 3 ஊர்களையும் சுற்றி வந்து அதற்கு பிறகு எல்லை உடைப்பார்கள். இப்படி விசேஷங்கள் நிறைய இருக்குது. இந்த விசேஷங்கள் அனைத்தையுமே நம்மளுடைய தமிழ் வழிகாட்டி யூடியூப் சேனலில் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் நன்றி. இதுபோல் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டன் சேர்த்து அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்த பகுதியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.